ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்னாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா, டைட்டில் தமிழ்லேயே போட்டுருண்டிய சரி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கீங்க. ஸோ தனியாக தான் உட்காந்துருக்கீங்க. அப்படியே வாட்சை பார்க்குறீங்க, ஃபோனை பார்க்குறீங்க. அப்படியே தான் ஒரு ஹவர் பாஸ் ஆகுது. அதுக்கப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு வரா. இவன் எப்படி வந்து லேட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறா. ஸோ நீங்கள் இல்லடி வா வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவளும் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க சேரில் உட்காந்துக்கிறா. இப்போது அப்படியே தான் அமைதியாகவே உட்காந்துருக்கீங்க. ஸோ சாரா வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட், ஓகேவா? ஸோ சாரா அப்படியே பார்க்குறா. ஏண்டி பார்க்குற அப்படின்னு நீங்கள் கேட்கவும், இல்லைடி ஒன்றும் இல்லை, உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஓகே தான், ரொம்ப ஃபீவர் வந்துடுச்சு, இல்லைன்னா உன்னை கூப்பிட்ருக்க மாட்டேன், சாரி, ரொம்ப தலசுதல் மாதிரி இருக்கா, அதான் கூப்பிட்டேன், டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சாரி அப்படின்னு கேட்குறீங்க. அவளுக்கு கடுப்பாகுது. இப்போ இதுக்கெல்லாம் நீ சாரி சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடி அது வந்து சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவளுக்கு என்ன நீ சாரிங்கிற தேங்க்ஸுங்கிற, இப்போ நான் உன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கெல்லாம் நீ இதெல்லாம் சொல்லணுமா, வாய் உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா. ஸோ இந்த பக்கம் உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க. 2 பேரும் போகவும் உங்களுக்கு ஃபுல்லாக செக்கப்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்படியே சரி ஒயன் உங்களுக்கு ஃபீவர் வந்துட்டு 103 டிகிரி இருக்குது, சீக்கிரமாக க்யூர் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் நிறையா பிளட்டில் ஏதோ இன்ஃபெக்ஷன்லாம் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சாரா வந்துட்டு இங்கேயே அட்மிட் பண்ணவான்னு கேட்குறா. ஸோ நீங்கள் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு டேப்லெட்லாம் கொடுத்து ஒரு 1 or 2 hour ட்ரிப்ஸ் எல்லாம் போடுறாங்க. போட்டு அப்படியே வந்துட்டு சாரா பேசாமல் அட்மிட் ஆகிக்கோ, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறது ரொம்ப தப்பு, உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, நான் உன்னை அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்க வைக்க முடியாது, நாம் கிளம்பிக்கலாம், எனக்கு ஓகே தான், நான் பார்த்துக்கிறேன், என்னை வீட்டில் மட்டும் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகேன்ட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பவும் கரெக்டாக சாராவுக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா அவங்களோட அம்மாவுக்கு ஏதோ சடனாக முடியலை போல். ஸோ அதனால் என்னடி அம்மாக்கார முடியலைங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கப்போ நீங்கள் வந்துட்டு சாரா சரி ஓகே அதான் எனக்கு கேப் புக் பண்ணி நான் போய்க்கிறேன், நீ வீட்டுக்கு பத்திரமா போ, அம்மா முதல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிடுறீங்க. அவள் மனசே இல்லாமல் போகிறா. பட் இருந்தாலும் அவளுக்கு அம்மா வேறு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் போய் ஆகணும், அதனால் போயிட்டா. உங்களை வந்துட்டு கேபில் ஏற்றி விட்டு தான் போயிருப்பா. ஸோ நீங்கள் கேபில் போகிறப்ப அப்படியே ரோட்டில் பார்த்துட்டே போகிறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது ஒரு மாதிரி. ஏன் அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் கூட ஆகிடுச்சு, ஜிவின் கூட தான். ஸோ பட் இருந்துமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிடுறீங்க. அது மாதிரி உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. ரோட்டில் போகிற வர எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எல்லாருமே பேராக அழகாக க்யூட்டாக கையெல்லாம் கோத்துட்டு நடந்து போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலே நோட் பண்ணியிருப்பீங்க. பொண்ணுங்க மேரேஜ் ஆகணும் அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட் கூட தான் மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இல்லை அப்படின்னா கல்யாணம் ஆகாத சின்ன பொண்ணுங்களாக இருந்துச்சுன்னா அம்மா அப்பா கூட வருவாங்க. ஸோ நீங்கள் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட, அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஜிம்மினுக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு எனக்கு ஒர்க் இருக்கு, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி என்னென்னு கூட கேட்கல, அவர் பாட்டு கட் பண்ணியிருப்பார். ஸோ உங்களுக்கு அது வேற ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எதுக்கு நம்ம இப்படி இருக்கணும், அவருக்கு தான் நம்மளை பிடிக்கவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் அப்படின்னா எப்போவுமே அவர் உங்ககிட்ட கோல்டாக தான் பிஹேவ் பண்ணுவார். ஸோ கல்யாணம் ஆகிட்டு ஒரு 5-6 மாதம் ஆகிருக்கும். பட் இன்னுமே அதே இதில் தான் இருக்கார். கொஞ்சம் சிரித்து பேசுனது கிடையாது, எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு ஏன் என்ன ஒர்க்காக இருக்கேன் அப்புறம் பேசு, ஒர்க்காக இருக்கேன் அப்புறம் பேசு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே தான் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு ரீச் ஆனதுமே உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அந்த சிப்ஸு ஊசியெல்லாம் போட்டதுனால ரொம்பவே கேராக இருக்கும். அதனால இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே முடியல, உங்களால் காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே போகவே முடியல. ஒரு மாதிரி கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கேட் ஓப்பன் அப்படி பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா வாசல்கிட்டே போயிட்டு அப்படியே உட்காந்துட்டீங்க. உள்ள டோர் கூட ஓப்பன் பண்ணலை, ரொம்பவே முடியல உங்களால். ஸோ நல்லா பகல் டைம் தான், வெயில் வேறு அடிக்குதா, உங்களால் எச்சா ஒரு மாதிரி தான் இருக்குது. எந்திரிச்சு அந்த இடத்துக்கு போகக்கூட முடியல. ஸோ என்னாச்சு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் தலை சுற்றி மயங்கி விழுந்துடுறீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போயிட்டே தான் இருக்குது. ஜிம்மினும் வந்துட்டு இன்னும் தெரியல, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்திருப்பார், மதிய டைமே வந்திருப்பார். ஸோ வந்ததுமே வந்து பார்த்தா கேட் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. என்னது கேட் கூட ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. ஸோ காரை நிறுத்திட்டு இவளுக்கு என்னாச்சு, கதவு கூட அதாவது கேட் கூட சாத்தாமல் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இறங்கி உள்ளே வரும்போது கொஞ்சம் கோவமாக தான் வராரு. ஏன்னா கேட்லாம் சாத்தணும், ஏன்னா நீங்கள் தனியாக இருப்பீங்க, கொஞ்சம் சேஃப்டியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே கேட் லாக் பண்ணி தான் இருக்கணும், நானே ஓப்பன் பண்ணிக்குவேன்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் இந்த டைம் இப்படி இருக்குமோ கோவமாக இறங்கி கீழே வரும்போது கரெக்டாக நீங்கள் மயங்கி கிடக்குறீங்களா, அவருக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது.
ஓடி வந்து அப்படியே ஒயின்மேன்னு சொல்லிட்டு கன்னத்தில் தட்டுறாரு. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக எந்திரிக்கவே இல்லை, ரொம்ப மயக்கத்திலே கிடக்குறீங்க. அப்படியே கண்ணை தட்டி தட்டி பார்க்குறாரு, நீங்கள் எந்திரிக்கல. சரி ஓகே அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கி காரில் போட்டுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறாரு. அவருக்கு தூக்குறப்ப லைட்டாக சென்ஸ் ஆகுது, உங்களுக்கு லைட்டாக ஃபீவர் அடிக்கிற மாதிரி, லைட்டாக ஹெவியாகவே ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னது காய்ச்சலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, அவர் வேறு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு அட்மிட் பண்ணவும் உங்களுக்கு வந்துட்டு காய்ச்சல் வந்துட்டு கொஞ்சம் கூட குறையவே இல்லை, ஆனால் அதே டிகிரிகள் தான் இருக்குது 103 அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பெட்டில் அட்மிட் பண்ணி நிறையா ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அது இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் இன்னும் கான்சியஸ்க்கே வரலை. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ட்ரிப்ஸ் போட்டே இருக்கவும் லைட்டாக தான் லைட்டாக கண்ணு திறக்கிறீங்க. ஸோ கண்ணு திறந்து ஜிம்மின் தான் பார்க்குறீங்க. என்னடா எங்கடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஃபீவர் கம்மியாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு போன ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணலை. ஸோ ஜிம்மின் வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கிற இடத்துக்கு தான் எப்போவுமே எந்த விஷயத்தையும் ப்ரிஃபர் பண்ணுவார். ஸோ இந்த டைம் உங்களை ஹாஸ்பிட்டல் அப்படி தான் கூப்பிட்டு வந்திருப்பார், நல்ல பெஸ்ட்டான ஹாஸ்பிட்டலுக்கு தான். நீங்களும் வந்துட்டு அப்படி பார்க்குறீங்க, இங்கே இது ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கே, என்ன இவர் வேறு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் முடிச்சுட்டே இருக்கவும் ஜிம்மி அப்படியே செம்ம கடுப்பில், ஏன் உன்னால் கேட் கூட க்ளோஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்குன்னா அழுகையாகவே வருது. ஏன்னா நீங்கள் மயங்கி கிடந்துருப்பீங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்காம கேட்டை சாத்த மாட்டியான்னு சொல்லிட்டு கத்துறாரு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கண்ணால் கலங்கிடுச்சு. அப்படியே ஜிம்மினியே பாவம் போல் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவர் வந்துட்டு, என்ன என் கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் இருக்க, வீட்டில் தனியாக இருக்க, கேட்டு சாத்திக்கணும் அப்படிங்கிறது இல்லையா, அதுவும் வாசல்லே மயங்கி கிடக்குற, அப்படியே கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளே போயிருந்துக்கலாம்ல, என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. ஸோ டென்ஷன் ஆகிடுச்சு உங்களுக்கு. அப்படியே அமைதியாக அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஸோ டாக்டர்லாம் வராங்க. ஸோ உங்களுக்கு மறுபடியும் இந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்து தராங்க. 2 கையிலையும் மாற்றி மாற்றி ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்காட்டிக்கும் உங்களுக்கு வந்துட்டு கையெடுத்து சாப்பிட கூட முடியல. ஸோ ஜிம்மின் கிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு இந்த ஃபுட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம்மின் டக்குன்னு நானா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த நர்ஸு பொண்ணு, நீங்கள் தான் சார் ஹஸ்பண்டுன்னு சொன்னீங்கள்ல, அப்புறம் நானாக ஊட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு என்ன கடுப்பில் இருந்துச்சோ ஜிம்மினை கத்திட்டு போயிடுச்சு. ஸோ ஜிம்மினை அப்படியே அந்த கப்பு அந்த சூப் பவுல் இருக்குல்ல, ஸோ அதுதான் அது கையில் வச்சுட்டு அந்த ஸ்பூன் ஒன்று கையில் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டே இருக்காரு. நீங்கள் நிறைய சாப்பிட்டுக்கிற கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே உங்கள் கையில் கொடுத்துட்றாரு. நீங்கள் சாப்பிடவே முடியாமல் அதை எடுத்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சாப்பிட்றீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு வாங்கலாமா வேணாமா, நம்மளே ஃபீட் பண்ணி விடலாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு ரொம்ப ஹெசிடேட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியுது, அவருக்கு விருப்பமே இல்லை, எதுக்கு இதெல்லாம் அவர் பண்ணிவிட்டு நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் கையை அசைச்சிட்டே இருக்கவும் என்ன ஆகுது அப்படின்னா, கையில் அந்த டிப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அது லைட்டாக இதாகிட்டு ப்ளீடிங் ஆகுது, அதெல்லாம் கசிஞ்சு வருது ரத்தம்லாம். ஸோ கரெக்டாக அந்த நர்ஸ் பொண்ணும் வர அப்படியே உங்கள் கையில் ப்ளட் வரதை பார்க்குறா. அவளுக்குன்னா சரி கோவம், ஏன் உங்களால் அதை ஊட்டி கூட விட முடியாதா, நான் சொல்லிட்டு தானே போனேன் அவங்களுக்கு கையிலலாம் இது பண்ணியிருக்குன்னு, திரும்ப அவங்ககிட்டே ஃபுட்டு கொடுத்துருக்கீங்க, ஏம்மா உனக்கு தனியாக சொல்லணுமா, ஏன் அவர் ஊட்டி விட நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் சேர்த்தி கத்துறா. நீங்கள் இல்லை அது வந்து அப்படின்னு நீங்கள் சொல்லவும் எல்லாம் என் தலையில் வந்துட்டு உழுவுது கருமம், இப்போ மறுபடியும் இதுக்கு நான் வந்து திட்டு வாங்கணும், யார் முடிச்சுனா காலையில் அப்படின்னு அவள் கொஞ்சம் எப்படின்னா ஹார்ஷாக தான் பேசுகிறா. ஸோ இவ்வளோ நேரம் அவள் வந்துட்டு ஜிம்மினை பேசியிருந்துருப்பா, பட் அவர் எதுவுமே சொல்லலை, அமைதியாக தான் உட்காந்துருப்பாரு. திரும்ப உங்களே கத்துறாளா. ஸோ ஜிம்மினுக்கே கடுப்பாயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே நாங்கள் ஒன்றும் சும்மா வந்துட்டு இது பண்ணல, பே பண்ணுறோம்ல, ஒரு பேஷண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியலையா, எதுக்கு இந்த மாதிரி ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறீங்க, நான் மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய வரும் இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு கொஞ்சம் அவகிட்ட ஹார்ஷாக பேசுகிறாரு. புதுசாக அக்கறைலாம், ஒரு ஃபுட்டை உங்களுக்கு ஊட்டி விட முடியல, அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துருக்கீங்க, இப்போ அவளை பேசினா உங்களுக்கு கோவம் வருதா, முதல்ல சொன்னதை கரெக்டாக பண்ணுங்க, அப்போ தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா. அவள் எதுக்கும் பயப்படுற மாதிரி தெரியல. ஸோ அப்படின்ட்டு போயிடுறா. ஸோ இந்த பக்கம் ஜிம்மின்னு வந்துட்டு என் கூட நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இல்லை பரவாயில்லங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இது பண்ணுவோம். அவர் வெட்டுக்கணும் கையிலேருந்து பிடிங்கிடுறாரு. அந்த பொண்ணு எப்படி பேசிட்டு போகுது பார்த்தியா, எதுக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா, உடம்பு சரியில்லாமல் டைமில் அவகிட்ட திட்டு வாங்கணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இவர் உங்களை திட்டாத மாதிரி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் டிப்ஸ் எல்லாம் போடுறாங்க. 2-3 டேஸ் இப்படியே போகுது ஹாஸ்பிட்டல்லையே. ஸோ ஜிம்மினும் அப்படியே பக்கத்தில் தான் பார்த்துக்கிறாரு. நீங்கள் வேணால் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி மயங்கி கிடந்தால் யாரும் வரமாட்டாங்க, எப்படி பார்த்துக்குவேன், உடம்பு சரியில்லைன்னா கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறீங்க. ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு ஜிம்னு கேட்கவும்,
இல்லை ஒன்றும் இல்லை அப்படி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே அமைதியாக அந்த மாதிரி படுத்துக்கிறீங்க. ஸோ ஜிமின் இப்போ தான் யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த அன்றைக்கி நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க. அவர் வந்துட்டு என்ன எதுன்னு கூட கேட்காம நான் ஒர்க்கில் இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்துருப்பாரு. ஸோ இப்போ தான் அவருக்கு அது புரியுது. அவள் அன்றைக்கி கால் பண்ணால நான் தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஜிம்மின் டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஏதோ உங்களை வந்துட்டு பார்த்துக்கிறாரு தான். ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுமே நீங்கள் வந்துட்டு சரி ஓகே இவர் இப்போ கொஞ்சம் நல்லா தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்குள்ளே சரி ஓகே பார்த்துக்கோ, நான் வந்துட்டு ஆஃபீஸ் போகணும், 3 டேஸாக லீவு, எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க, நான் போய்ட்டு ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. உங்களுக்குன்னா அதுக்குள்ளே இவனத்தை பற்றி தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. ஸோ நீங்கள் அப்படியே கோவமாக உட்காந்துட்டே இருக்கிறீங்க ஹாலில். ஜிமின் ஒர்க் போயிருந்துருப்பார், அவரோட ஆஃபீஸ்க்கே போயிருப்பார். ஸோ அங்கே போயிட்டு இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட எல்லாம் வந்துட்டு என்ன ஒர்க்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே விசாரிச்சு முடிச்சுட்டு டக்குன்னு திரும்ப உங்களுக்காக கால் பண்ணுறாரு. ஸோ கால் நீங்கள் எடுத்து பார்த்தா ஜிமின்னு வருது. அது ஃபர்ஸ்ட் டைம் 6 மாதம் கழிச்சு அவர் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. என்னடா அதிசயம், இந்த சிறுமூஞ்சி கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறீங்க. ஏதாவது ஃபைலுக்கு இது மறந்து விட்டு போயிட்டாரோ என்னமோன்ட்டு. ஏதாவது ஃபைல் வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஃபைல் எது வேணாம், சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே உங்களுக்கு எந்த பேச்சுமே வரல. உன்னதான் சாப்பிட்டியா, சாப்பிட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? சரி ஓகே பத்திரம் முடிதானே கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. நீங்களும் கட் பண்ணிடுறீங்க. என்னவோ தெரியல உங்களுக்கு லைட்டாக சிரிப்பாக வேறு வருது. அது மாதிரி சிரிப்பு தானாக வரும்ல அந்த மாதிரி. ஆமாம் இப்போ அவன் என்ன கேட்டான்னு சொல்லிட்டு உனக்கு இப்படி சிரிப்பாக வருது, யாராக இருந்தாலும் இதை கேட்பாங்க அப்படி நீங்களே மனசுக்குள்ளே நினச்சிட்டு மறுபடியும் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. இப்படி தான் ஒரு 1 hour ஒருக்கா கால் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கே ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. என்னடா பொழுதுக்கே கால் பண்ணுற, தூங்க விடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தூங்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஓகே தூங்குன்ட்டு வச்சிருவாரு. திரும்ப 1 hour கழிச்சு கால் வரும், எங்கே தூங்கிட்டு இருக்குங்க அப்படிம்பீங்க. சரி ஓகே தூங்க அப்படின்ட்டு வச்சிருவாரு. இப்படியே தான் அவருக்கு அங்கே ஆஃபீஸ் போனது தான் வேலை. ஆனால் அங்கே இருக்கிற ஃபுல்லாகவே அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வீட்லேயே தான் இருக்குது. பொழுதுக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு, என்ன பண்ணுறாளோன்ட்டு. ஸோ உங்களுக்கே அது புரியுது, என்னத்துக்கு இத்தனை கால் பண்ணுறான், அந்த மறுபடியும் மயங்கி விழுந்துட்டா திரும்ப 3 நாள் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கணுமே அதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ யோசிச்சுக்கிறீங்க. அப்படியே தான் ஒரு 2 days ஸ்கிப் ஆகிருக்கும். அவரும் ஒர்க்கு போனாலுமே உங்களை கால் பண்ணி கேட்டே இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே கொஞ்சம் லைட்டாக மனசெல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே கொஞ்சம் கேரிங்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் கேரிங்காக நடந்துக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஃபஸ்ட்டில் 2 பேர்த்துக்கு பேச்சுவார்த்தையே இருக்காது. நீங்கள் எதாவது பேசினாலும் அவர் பேசாமல் போயிடுவாரா. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் அவர் பேசலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறீங்க. ஆனாலும் வந்துட்டு அவர் எதுக்குமே மறுபடியும் இப்போ பழையபடி தான் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் காலையில் எழுந்துச்சி ஆசையாக சமைச்சு கொண்டு போய் கொடுக்குறீங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மின் வந்துட்டு இதெல்லாம் நீ ஏன் பண்ணுற, நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் ஏன் பண்ணுறேன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ லன்ச் வந்துட்டு ரெடி பண்ணி கையில் கொடுத்து விடுறீங்க. இது வேறு செஞ்சுருக்கியா, இதெல்லாம் உன்னோட ஒர்க் இல்லைல்ல, உன்னோட ஒர்க்கை மட்டும் பாரு, இதெல்லாம் நீ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நான் கேன்டீனில் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடறாரா. ஸோ உங்களுக்கு அழுகழுகையாக வருது. நான் செய்யக்கூடாதுன்னா வேறு யார் செய்வா, கேன்டீனில் இருக்கிறவங்க தான் இவருக்கு பொண்டாட்டியா இல்லை நான் பொண்டாட்டியா, ஏன் இப்படி பண்ணுறாரு. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் ஒரு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணுறாங்க, இதெல்லாம் செட்டே ஆகுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் செட் ஆகுமா ஆகாதாங்க டவுட்லேயே தான் தெரியுறீங்க. ஸோ ஈவினிங் ஆகுதா, நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது என்ன சொல்லுவார்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜிமின் வந்ததுமே ஜிமின் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிடுறாரா. உங்களுக்கு மறுபடியும் கடுப்பாகுது, என்ன கொஞ்சம் கூட நமக்கு டைமே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் போய் ஃப்ரெஷ்அப்பெல்லாம் ஆகிட்டு ஒரு 1 hour கழிச்சு மறுபடியும் கீழே வராரு. ஸோ நீங்கள் கீழே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் ஒன்று யார் பண்ண சொன்னால், நான் வெளில சாப்பிட்டு வந்துட்டேன், நீ உனக்கு மட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கோ, இல்லைனா உனக்கு கூட ஆர்டர் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னா வீட்டில் சமைச்சு கொடுத்தா கூட இதெல்லாம் நீ ஏன் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்போ பிடிக்கல தானே அர்த்தம். அப்படியே தான் உங்கள் மனக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு சரி ஓகே கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ஜிமின் அது வந்து அம்மா வந்திருந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. இது தெரிஞ்சது தானே அப்படின்ட்டு அது வந்து நம்மளை அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாரா. சொன்னீங்க அது ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிஸாம்மா, நம்மளுக்கு கல்யாணம் ஆனப்போ இன்னும் அந்த ஃபுல் ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிக்கலையா,
இந்த டைம் வந்துட்டு இது வந்து ஃபெஸ்டிவலெல்லாம் வந்து கூப்பிடுவாங்களா, ஸோ அந்த மாதிரி இது ஃபஸ்ட் ஃபெஸ்டிவல், ஸோ கூப்பிடுறாங்க. கண்டிப்பாக நாளைக்கு போயே ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஸோ ஜிம்மி வந்துட்டு போயிட்டு வா அப்படிங்கிறாரு. இல்லை 2 பேரையும் வர சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 2 பேருமா? ஒயின் இங்கே பாரு, உனக்கே தெரியும்ல எனக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஆல்ரெடி உனக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு 3 days லீவ் வேறு. எவ்வளோ ஒர்க்கெல்லாம் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க தெரியுமா? நிறையா கிளைண்ட்டெல்லாம் வந்துட்டு நம்ம கை விட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியம், சரியா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்தால் பிடிச்சி நான் அம்மா வீட்டுக்கு போகவே இல்லை. போனால் 2 பேரும் ஒன்றா போகணும் தான் நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் போகிறீங்களா, ஒன்றா தானே போகணும் அப்படிங்கிற ஆசையாக வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க, எப்படா போகலான்னு சொல்லுவான்ட்டு. ஆனால் அவர் வாயில் போகலான்னு வார்த்தையே வரதில்ல. அவர் வீட்டுக்கு அவர் போகிறதில்ல, உங்கள் வீட்டுக்கு அவர் வரதில்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி கடலாக கலங்கிடுச்சு. என்னடா அது ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் ஆசாசியாக இருந்தோம் போகலான்ட்டு இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே சொல்ல. அப்படியே எப்படி இது கோவமாக இருந்துச்சுன்னா எதுவும் பேசாமல் போகல. ஸோ அந்த மாதிரி தான் அவர் அப்படி முடியாதுன்னு சொன்னது. நீங்கள் எதுவுமே சொல்ல, அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு என்னவ இப்போ என்ன கோவப்பட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. எப்பவுமே நீங்கள் கோவப்பட்டு பேச மாட்டீங்க. ஸோ இந்த டைம் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு போகிறீங்களா? என்னது எப்படி போகிறா? அமைதியாக போகிறாளா இல்லை கோவமாக போகிறாளா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சிட்டே இருக்காரு. சரி அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறாரு. ஆஃபீஸ் போனால் நீங்கள் நேற்று மூஞ்சை கட்டிட்டு போனதான் ஞாபகம் வருது. அதுவும் இல்லாமல் ஜிமின் வேறு நீயே கிளம்பி போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரா. ஸோ அவளை வேறு நானே போய்க்கான்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா ஹோபிக்கு தான் கால் பண்ணுறாரு. ஸோ ஹோபி வந்துட்டு என்னடா திடீர்னு கால் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்கவும், இல்லை ஹோபி இப்போது அண்ணி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா ஹோபி வந்துட்டு ஜிம்மியோட அண்ணா. அன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரா. ஸோ ஜிம்மி வந்துட்டு இல்லை நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அண்ணி வீட்டுக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல்னு சொல்லி உன்னை கூப்பிட்டாங்களா, 2 பேரும் போனீங்களா, போயே ஆகணுமா, அது இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையா பின்ன கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் வர ஃபெஸ்டிவல், அந்த ஒரு வருஷத்துக்கு வர எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் எல்லாமே வந்துட்டு இன்வைட் பண்ணுவாங்க, போய் தான் ஆகணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு ஜிம்னு கேட்க, என்னடா கல்யாணம் 6 மாதம் ஆச்சு என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டிருக்க, ஏன் உங்கள் வீட்டில் அதாவது பையன் வீட்டிலேருந்து ஒன்று கூப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கூப்பிட்ருக்காங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரா. இல்லை கோபி வேலை நிறையா பெண்டிங் இருக்குது, ஆல்ரெடி 3 days லீவ் வேறு கம்பெனிக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கோபி கேட்கவும், அது வயனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம், அதுதான் லீவு அப்படின்னு சொல்லவும், 3 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிறீங்க, என்கிட்ட யாரும் இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அது நான் தான் கூட இருந்தேன்ல, ஸோ எல்லோரும் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கவும், ஜிமின் நீ சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி அடமெண்ட்டாக தனியாகவே வளர்ந்து பழகிட்டேன்னு நினைக்கிறேன். உன் வேலை உண்டு நீ உண்டுன்னு இருக்கிற, அவ்வளோதான். மற்றவங்களோட தனம் உனக்கு எதுக்குமே தேவைப்படாதா, நீ வேணால் அப்படி இருந்துக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, கண்டிப்பாக உன்னோட சப்போர்ட் அவளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஹோபி சொல்கிறாரு. வீட்டுக்கு போகிறதுக்கு கூடவா நான் கூட போகணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கவும், இங்கே பாரு உங்களுக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரா. சரி ஓகே ஹோபி கோப்படாத, இப்போ நீ அண்ணி எங்காவது கூப்பிட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அண்ணி என்ன பண்ணுவாங்க, சரி ஓகேன்ட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களா இல்லை கோப்பட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன் அண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போகிற கேரக்டர் நினச்சியா நீ, உன் அண்ணி மட்டும் இல்லை எந்த பொண்ணுங்களும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிட்டு போய் தான் ஆகணும், அது நம்மளோட கடமை. அந்த டைமில் நீ இந்த மாதிரி சாக்கு போக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும். சிலர் கோவப்பட்டு சண்டை போடுவாங்க, சிலர் அமைதியாக இருப்பாங்க. கோவப்பட்டு சண்டை போட்டால் கூட பரவாயில்ல, அமைதியாக சைலண்டாக போனாங்க அப்படின்னா அவங்க அதே சைலண்ட்டை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆக கூட சான்ஸ் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் அமைதியாக போகிற பொண்ணுங்க கடைசியாக வந்துட்டு அவங்கள ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது எதுக்கு இதை கேட்ட, பையன் கோவப்பட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அவள் சைலண்ட்டாக போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரா. ஏன்டா இப்படி இருக்க, ஏன் ஜிம் இந்த மாதிரி பண்ணுற, முதல்ல வயனை போயிட்டு கூட்டிகிட்டு போ சரியா, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, எனக்கு இப்போ தெரிஞ்சு நீ எப்போ பாரு ஆஃபீஸ்கிட்டே இருக்க, இந்த மாதிரிலாம் இருக்காத அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நான் கேட்குறேன் உனக்கு வயனு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்துட்டு சரி ஓகே எனக்கு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. என்னடா அவன் கட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் ஹோபி ஃபோனே பார்த்துட்டு உட்காந்துருக்கவும் கரெக்டாக அந்த பக்கம் ஜிமினோட அண்ணி ஹோபியோட வைப் வராங்க. என்ன ஃபோன் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ ஹோபி வந்துட்டு என் தம்பி ஜிமின் ஒருத்தர் பாரு அவன் தான் அப்படின்னு சொல்லவும்,
அவர் ஃபோன்லாம் கூட பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போகுது. ஏன்னா ஜிமின் இந்த மாதிரி யாரு கூடயும் அட்டாச்சாகவே இருக்க மாட்டார், தனியாகவே தான் இருப்பாரா. ஸோ ஃபோன்லாம் கூட பண்ணுறாரு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு போகிறா. சொந்த தம்பி ஃபோன் பண்ணதுக்கே என் பொண்ணாட்டி ஆச்சரியப்படுறா, இவன் அந்த அளவுக்கு நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அவரோட வேலையை பார்க்க போயிட்டாரு. ஸோ இந்த பக்கம் ஜிமினுக்கு மண்டை போட்டு பிச்சுக்குது. ஆமாம், இவையே என் கூட சண்டை போடல, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா கேட்டிருக்கணும்ல, இவன் எப்பவுமே என் கூட சைலண்ட்டாக தானே இருக்கா, ஒரு வேளை பெரிய பிரச்சனை தான் பண்ணிடுவாளா, செட் ஆகாதுன்னு நினச்சிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காரு. அவரால் அங்கே வேலையை செய்ய முடியல. ஒரு ஃபைனலி ஒரு கட்டத்தில் சரி ஓகே ஆஃபீஸெல்லாம் பார்த்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் ஒரு 1 வீக் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ நேராக வீட்டுக்கு தான் வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக போயிட்டு ஒரு ஹாலில் தான் இருப்பீங்க. ஸோ ஹாலில் வந்துட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருக்கீங்க, அது கீழே உட்காந்துருக்கீங்க. ஜிம்மின் வந்துட்டு எங்கடா போனான்னு தேடிட்டு இருக்காரு. சோஃபாவில் எங்கேயுமே காணோம். பார்த்தா ஒரு மூலையில் உட்காந்துருக்கீங்க. என்னடா அது இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு பையன், உடம்புக்கு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்ன சடனாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாரா. அதான் ஃபைல் மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நீ தான் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னல அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க நான் போகல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து 2 பேரையும் தான் இன்வைட் பண்ணாங்க, தனியாக போனால் அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க, அதனால தான். பரவாயில்ல நீங்கள் ஒர்க் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஜிம்மின் வந்துட்டு சரி ஓகே வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் அப்படியே ஜிம்மினே பார்க்குறீங்க. என்னோடய ட்ரெஸ்ஸையும் சேர்த்து பேக் பண்ணு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே ஒரு மாதிரி நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஜிம்மினே அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. இவங்களுக்கு சிரிப்பெல்லாம் கூட வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வீட்டுக்கு போகிறீங்கல்ல, ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி ஆகிடுறீங்க. ஒரு சந்தோஷத்தில் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா ஓடி வந்து நீங்கள் ஜிம்மினை ஹக் பண்ணி தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டே இருக்காரு. ஏன்னா பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஹக் பண்ணியிருப்பீங்களா, அதனால அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அது என்னாச்சு போ அப்படின்ட்டு அவரே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டே இருக்காரு ஃப்ரீஸ் ஆகிட்டு. அப்புறம் தான் அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு நார்மல் ஆகிட்டு அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ 2 பேரும் பேக்கெல்லாம் பண்ணி முடிச்சு காரில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி செம ஹாப்பியில் வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் ட்ரை பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ உங்கள் வீடு ரொம்ப லாங்காக தான் இருக்கும். ஒரு 1 டேவாக ஆகிடும். நைட் கிளம்புனோன்னா மார்னிங் தான் போவோம். ஸோ அந்த மாதிரி தான் லிட்ரலி அவர் ஈவினிங் போல் தான் வந்திருப்பார். ஸோ எல்லாம் கிளம்பி எடுத்து வச்சு கிளம்புறதுக்கு நைட் ஆகிருக்கும். ஸோ நைட் வந்துட்டு கிளம்பிருப்பீங்க, மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி ரீச் ஆகிட்டீங்க வீட்டுக்கு. ஸோ உங்களோட அம்மா அப்பானா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே வீட்டில் வந்துட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னு தெரிஞ்சது ரொம்ப டெக்கரேட்லாம் பண்ணி ரொம்பவே உங்களை அழகாக வார்மாக வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ உங்களை வெல்கம் பண்ணுறத விட ஜிம்மினை தான் ரொம்ப அதிகமாக வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு என்ன இது அவங்க பொண்ணை விட்டுட்டு எல்லாம் என்ன கவனிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு எல்லாமே வியர்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. நார்மலாக நடக்கிற எல்லா விஷயமும் அவருக்கு வியர்டாக தெரியுது. ஏன் அப்படின்னா அவர் தனியாகவே தான் இருப்பார், எப்போவுமே லோன்லியாக அந்த மாதிரி தான். ஸோ யார் கூடயும் ஒட்ட மாட்டாரா, அதனால திடீர்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப அவருக்கு ஒரு மாதிரி அது வியர்டாக படுது. ஸோ உங்களோட வீடு வந்துட்டு கொஞ்சம் வில்லேஜ் சைட் தான். அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு தோட்டம் காடு அந்த மாதிரி நிறையா இருக்கும். அப்படியே வந்துட்டு ரொம்ப மந்த் கழிச்சு நீங்கள் வரீங்கல்ல, ஸோ எல்லாமே பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது. அப்படியே வந்துட்டு வந்ததுமே நீங்கள் ஜிம்மினை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு உங்களோட ரூமில் திங்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க. ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே ஜிம்மினை நல்லா கவனிச்சுக்கிறாங்கல்ல. ஸோ ஆனால் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் தனியாக அவர் விட்டுட்டு போயிட்டீங்களா, அவருக்கு இங்கே இருக்கிறவங்களாம் புதுசாக இருக்காங்க, இப்போ பாட்டுக்கு என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி திருத்தின்னு முடிச்சுட்டே உட்காந்துருக்காரு. ஸோ உங்களோட அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு செம ஜாலியாக ரூமில் போய் படுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் அங்கே ஓடுறீங்க எங்கே ஓடுறீங்க, இவ எங்கடா போனான்னு சொல்லிட்டு உங்களை தேடிட்டு வராங்க. ஃபைனலி தோட்டத்துக்கு போகிற வழியில் உங்களை பார்த்துட்றாங்க. அதாவது நீங்கள் போகலான்ட்டு கிளம்பி போயிருப்பீங்க. ஸோ கரெக்டாக அந்த இடத்த பார்த்துருப்பாங்க. ஒயன் அப்படின்னு கத்துறாங்க. என்னம்மா அப்படிங்கிறீங்க. ஓகே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அம்மா நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. ஏய் இங்கே வாடி முதல்ல அப்படின்னு சொல்லவும், என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. என்ன நொன்னம்மா, நீ பாட்டுக்கும் அந்த பையனை அங்கே தனியாக விட்டுட்டு வந்துட்ட, தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்ல, போய் அவங்க கூட இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் என்னை விட நல்லா அவன் தானே கவனிச்சிட்டிங்க. அவனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரை தானே கவனிச்சிட்டிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மரியாதை கொடுத்து பழகு அப்படிங்கிறாங்க. அதான் நீங்கள் எல்லாம் கவனிச்சிக்கிறீங்கல்ல, என்னை யார் கண்டுக்கிட்டீங்க, நான் தோட்டத்துக்கு போகிறப்பா
நானே இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட தான் பார்க்குறீங்க. உங்களோட அம்மா அப்படியே முடி பிடிச்சி இழுத்துறாங்க. ஏய் இங்கே வா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திடுக்குறாங்க. ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா விடுமா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நீ போகிற மாதிரி இருந்தா ஜிமினையும் கூட்டிகிட்டு போ, அங்கே தனியாக விட்டு போகாத, அவருக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, எல்லோரும் புதுசு தானே, நீ பாட்டுக்கு விட்டுட்டு போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவரா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஏன்னா என்னாலும் சிடுமூஞ்சி எங்கேயும் வரமாட்டாருமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், கரெக்டாக ஜிம்மின் எந்திரிச்சு வந்துடுறாரு. அவரால் அங்கே இருக்கவே முடியல. ஒரு மாதிரி அவருக்கு புதுசாக இருக்குது இந்த இடம். எல்லோரும் நல்லா பேசுகிறாங்க, ஆனால் அவருக்கு அது ஒரு மாதிரி ஆக்வர்டாகவே இருக்கா, தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகவும் எந்திரிச்சு வெளில வந்துடுறாரு. வந்து பார்த்தா நீங்கள் இருக்கீங்களா, சாரி நேரம் உங்ககிட்ட தான் வராரு. ஸோ உங்களோட அம்மா பார்க்குறாங்க, பார்த்தியா அந்த பையனால் அங்கே இருக்கவே முடியல, உனக்கு தெரிவித்து தான் வரான், தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போ, தனியாக விடாத சரியா, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ கரெக்டாக ஜிம்மின் ஆப்போசிட்டில் வரும்போது அவள் தோட்டத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்குறா. போறியா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போகிறேங்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே ஒயன் ஜிம்மின் கூப்பிட்டு போய் தோட்டம்லாம் சுற்றி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட கோச்சிட்டு போயிடுறாங்க. ஜிம்மினுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஏவா சாமி என்னடா இது, எல்லோரும் மனுஷங்க தான், நல்லா தான் பேசுகிறாங்க, ஆனால் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. ஸோ நீங்கள் நான் தோட்டத்து சைட் போகிறேன், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போகலாமே அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இந்த மனுஷன் புதுசாக சிரிக்கவெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ உங்கள் பின்னாடியே பூனைக்குட்டி மாதிரி வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு இப்போ ஆக்வர்டாக இருக்குது. ஜிம்மின் கூட இந்த மாதிரி நடந்ததில்லை, வெளியே போனதில்லை. ஸோ சும்மா இப்படி அவர் பின்னாடி கூட உங்களுக்கு பின்னாடி வந்தது கூட இல்லையா, அது ஃபர்ஸ்ட் டைம் வீடியோலாம் இருக்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ என்னது ஜிம்மி நீங்கள் முன்னாடி போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நானா, எனக்கு தடம் தெரியாதுல்ல, வேணா நான் கூட வரட்டா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஏன்னா அவர் எப்பவுமே கோல்டாக தான் இருப்பார். ஸோ நீங்கள் வந்துட்டு அவர் மாதிரி கோல்டு ஹஸ்பண்ட் போல் அப்படியெல்லாம் நினச்சிருப்பீங்க. லிட்ரலி நீங்கள் டிவோர்ஸே கேட்கலான்னு நினச்சிருந்துருப்பீங்க. பட் அவர் வந்துட்டு இப்படி டக்குன்னு உங்க கூட வேணா வரட்டா அப்படின்னு கேட்கவும், அது வந்து இல்லை பரவாயில்ல எப்படியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முன்னாடி போகிறீங்க. ஜிம்மின் வந்துட்டு என்னவோ தெரியல, உங்களை அப்படியே பார்த்துட்டே அந்த வரப்பில் நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ உங்களை அப்படி பார்த்துட்டே நடந்து வந்துட்டுருக்கப்போ கரெக்டாக நீங்கள் டக்குன்னு இப்படி திரும்புகிறீங்களா. ஸோ அது வேற கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ மோஷனில் இருக்குது. உங்கள் ஹேரில் அப்படியே அழகாக காற்றுல பறக்கவும் அப்படியே ஜிம்மின் உங்களை பார்த்துட்டே தானே இருக்கார். ஸோ கரெக்டாக உங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது ஐ டு ஐ கான்டாக்ட் ஆகுது. அவருக்கு அப்படியே மனசுக்குள்ளே லைட்டாக பட்டர்ஃப்ளைலாம் பறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஆத்தாடி என்ன விடு இப்படி பார்த்துட்ருக்காரு அப்படின்ட்டு டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஒரு மாதிரி நடந்துகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஆனால் உங்களால் முடியல, ஒரு வேளை இவர் நம்மளை தான் பார்த்துட்டுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முன்னாடி நடக்கவே முடியல. ஸோ அப்படியே வந்துட்டு கஷ்டப்பட்டு நடந்து போகிறீங்க. ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு வேற போகிறீங்க. ஸோ ஜிம்மி என்னவே எப்படி நடந்துட்டுருக்கா, என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கிட்டே வராரு. ஸோ நம்ம பின்னாடி வந்துட்டு நம்ம கூட நடந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட அப்படியே உங்கள் கிட்டே வராரு. என்னாச்சு வயன், காலில் முள் ஏதாவது குத்திச்சா, நம்ம எடுத்து விட்டா, ஏன் ஒரு மாதிரி நடக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ அப்போ இவர் என்ன தான் பார்த்துட்டு இருந்தாரா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஸோ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. எங்கள் ஜிம்மினுக்கு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு இருக்குது. சேம் உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. எப்படின்னா கூடவே நடக்கிற அளவுக்கு வந்துட்டு தைரியம் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இது ஒரு பாட்டில் வருண்டியர் அழகாக இருக்கும். எனக்கு அந்த பாட்டை பாட தெரியல. சரி ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு நெருக்கமாக நடக்கிற அளவுக்கு 2 பேர்த்துக்குமே தைரியம் இல்லை. அட் த சேம் டைம் கொஞ்சம் விலகி போகிறதுக்கும் மனசு வரலை. அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு மாதிரி நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டு உங்களோட தோட்டம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரப்புலலாம் ஒவ்வொரு இதாக வந்துட்டு வருது. தென்னந்தோப்பு, மாங்காய் தோப்பு, இந்த மாதிரி ஒவ்வொன்றா வருது. ஸோ ஜிம்மி வந்துட்டு பார்க்குறாரு. அவர் எங்கேயுமே வெளில போகவே மாட்டாரா. ஸோ இப்போ தான் வந்து பார்க்குறாரு. தோட்டத்துக்கு வரேன்ட்டு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காடா, தோட்டம் இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்கே, அதோ அங்கே பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அது மாமரம் தான். ஸோ அது மாமரங்க, மாந்தோப்பு, அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவும், ஓ மாமரம் எனக்கு தெரியுது, ஆனால் என்ன இத்தனை மரம் இருக்குது, ஒரு மரத்துலேயே நிறையா காய் வரும்ல, எதுக்கு இத்தனை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாமே விவசாயம் பண்ணுறோம்ல, அந்த சீசன் வரும்போது நம்மளுக்கு இது எல்லாமே விற்கிறதுக்கு ஆகும்ல,
எல்லாமே தோப்பு, நல்ல சேலுக்கு போகும். இதெல்லாம் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க டேடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஃபாரின்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நம்ம ஊரில் சீக்கிரம் எல்லாமே கிடைக்கும், ரேட் கம்மி தான் தருவாங்க. ஃபாரினில் கொடுத்தோன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப பணம் அதிகமாக வரும். ஸோ நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் குவாலிட்டி எல்லாம் ஃபாரினுக்கு தான் அப்போ அனுப்புவாங்க, நல்லா பணம் கொடுப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஃபாரின் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்துட்டு பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு, நீங்கள் ஃபார்மிங் பண்ணுறீங்க, ஆனால் அதுவும் பிஸ்னஸ் தானே. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலை, நாங்கள் ஜஸ்ட்டு விற்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாரு. ஸோ 2 பேர்த்துக்கு கொஞ்சம் நிறைய கான்வர்சேஷன் போகுது. அப்படியே நடக்க ஜிம்மி வந்துட்டு உங்கள் பக்கத்தில் நடந்து வந்துகிட்டே இருக்காரா. ஸோ அது அவருக்கே தெரியல, ரொம்ப க்ளோஸாக வராரு. உங்களுக்கு பக்குன்னு இருக்குது. அது ஜிமின், எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது, நீங்கள் அப்படியே பார்த்துட்டுருங்க, நான் கொஞ்ச நேரம் உட்காந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரப்பில் ஒரு வாரமாக நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு டக்குன்னு உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு, ஆமாம் எனக்கும் செம கால் வலி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டே இருக்கீங்க. என்னாச்சு வயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆஹா அண்ணலையே அப்படின்ட்டு தான் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு மனக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, இந்த மனசை இப்படியெல்லாம் பேசுவாரா, இப்படியெல்லாம் பண்ணுவாரா, இப்படி சிரிப்பாரா, நார்மலாக இருப்பாரா, அப்படியெல்லாம் இருக்கும். ஏன்னா 6 மாதம் ஒரு பேச்சுவார்த்தையே இருந்திருக்காது. நீங்கள் வந்துட்டு இது ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க போல். அவ்வளோதான், நம்ம லைஃபே முடிஞ்சு, பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிடலாம், செட் ஆகாதுன்ட்டு இருந்திருப்பீங்க. இப்போது 2 பேரும் நல்லா வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டீங்க, ஓகேவா. ஸோ ஜிம்மி நல்லா பேசுகிறாரு. அப்படியே வந்துட்டு சரி ஓகே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது, வா போகலாம், அடுத்து என்ன மரம்லாக்குன்னு சுற்றி காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு உங்களுக்கு கை கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டிகிட்டே இருக்காரா. ஸோ நீங்கள் அவர் கை எப்படி பிடிக்கிறீங்க, உங்களுக்குன்னா ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் வருது. அப்படியே வந்துட்டு 2 பேரும் எந்திரிச்சிட்டு அப்படியே அங்கே மறுபடியும் அடுத்த தோப்புக்கு போகிறீங்க. ஸோ போகிறப்போ ஜிமின் வந்துட்டு உங்கள் ஷோல்டரில் கையை போட்டுட்டு பேசிகிட்டு வராரா. இது இன்னும் உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்காரு இவர் அப்படின்ட்டு உங்களுக்கு வெக்கம் ஷை கூச்சமாக இருக்கா, என்னடா இது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அப்படியே தான் ஜிமின் வந்துட்டு நல்லா உங்க கூட மெச் ஆகிட்டாரு, ஓகேவா. ஸோ நீங்கள் கேட்டே போடுறீங்க என்னென்னா, ஜிமின் என்ன சடனாக நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சடனாக நல்லா பேசுகிறேன்னா, இல்லையே நான் எப்போ போல் தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் 6 மந்த் ஆச்சு மேரேஜ் ஆகிட்டு, என்கிட்ட எதுவும் பேசினதே இல்லை, ஆனால் இன்றைக்கி நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவா, எப்பவுமே அங்கே இருக்கப்போலாம் எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆஃபீஸ்னே இருப்பேனா, பட் இங்கே நீ மட்டும் தானே இருக்க. ஸோ ஃபுல் டைமும் உனக்கு தான், எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் எதுவும் வேணாம், நீ மட்டும் தானே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இது கேட்டு ஒரு மாதிரி செம ஹாப்பி ஆகிடுச்சு மேடம்க்கு. ஃபுல் டைமும் எனக்கா, நான் மட்டும் தான் இருக்கேனா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்காலப்படுறீங்க. ஸோ அப்படிதான் அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே 4 பக்கெட் ஐஸ் கட்டி எடுத்து கொட்டுற மாதிரி இருக்குது. அப்படியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கிள்றாரு. என்னடா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. இதெல்லாம் உனக்கு ஒரு டவுட்டா, நான் நினச்சேன் நீ புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன்னு, உனக்கு அது கூட புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரவும் கரெக்டாக ஜிமினுக்கு கால் வருது. ஸோ கால் எடுத்தால் ஹோபி தான். ஐயரு அண்ணா கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோபி மாமாவா அப்படின்னு கேட்குறீங்க. மாமாவா அப்படிங்கிறாரு. ஆமாம் ஹோபி மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், பாரு நீ ஹோபினே கூப்பிடலாம், எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டான், மாமாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி அவர் பெரியவர், உங்களோட அண்ணா மாமான் தான் கூப்பிடணும், தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என்னை எப்போ தான் அப்படி கூப்பிட்ருக்கியாடி, அது என்ன அவனை மட்டும், நீ வேணா அவனை அப்படி கூப்பிட வேண்டாம், பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு பொசசிவெல்லாம் ஆகுது, ஜலசெல்லாம் ஆகுது. ஸோ அப்படின்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. என்ன இப்போ தான் அப்படி கூப்பிட்ருக்கியான்னு கேட்டால், எனக்கு கூப்பிட விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே நிற்கிறீங்க. ஹோபி இருந்துட்டு, டேய் ஜிமின் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் தோட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. தோட்டமா? அல்ல, அது ஒயின் வீட்டுக்கு வந்தோம்டா, அதான் இங்கே தோட்டம்லாம் சுற்றி பார்க்கணுன்னு சொன்னால் அதனால தான் 2 பேரும் வந்தோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. என்ன ஜிமின் நிஜமாக தான் சொல்கிறியாடா அப்படின்னு சொல்லவும், நீ தானடா சொன்னேன், அவள் வேறு சைலண்ட்டாக போகிற பொண்ணுங்க நிறையா யோசிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி தனிமையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணுன்னு அதான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் பரவாயில்ல, உன் மரமண்டிக்கு இப்போயாவது ஏறிச்சே, எதுவுமே லேட் ஆகிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டேன், பரவாயில்ல தான். சரி ஓகேடா, என்ன பண்ணுறியோ எது பண்ணுறியோ, காலை வேறு புலம்பிகிட்டே இருந்தியா நேற்று, அதனால தான் கால் பண்ணேன். சரி ஓகே
என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு கால் வச்சிடறாரு. ஸோ இந்த பக்கம் ஜிமின் மறுபடியும் வராரு. ஸோ அப்படியே தென்னந்தோப்புக்கு தான் போகிறீங்க. போனால் வந்துட்டு கீழே அதாவது நம்ம ஹைட்லேயே சின்ன சின்ன தென்னை மரம்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் தேங்காய் இல்லை இளநீ எல்லாம் வரும்ல. ஸோ சின்ன மரத்தில் கூட சிலது இளநியெல்லாம் வரும். அந்த மாதிரி மரமும் இருக்குது. என்ன இவ்வளோ சின்னதுலேயே இளநியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாரு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு தேங்காய் ஒரு இளநீ வந்துட்டு அப்படியே பறிக்க பார்க்குறீங்க. அது செம்ம டைட்டாக இருக்குது, வரவே மாட்டேங்குது. ஸோ 2 பேரும் பிடிச்சி இழுன்னு இழுத்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறீங்க. அது பிஞ்சிட்டு வந்துடுது. ஸோ கீழே விழுந்து எழுந்திரிச்சு ஆமாம் சாமி வயிறுலாம் இது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும்? அதை குடிக்கணும்னா அதுக்கு அருவாள்லாம் வேணும்ல, கத்தி வேணும்ல வெட்டுறதுக்கு. ஸோ எதுவுமே இல்லை. என்னங்க ஜிமின், இதை பறிச்சுன்னு மட்டும் என்ன பண்ணுறது தான், இதை குடிக்க முடியாது, இதுக்கு கத்தி அருவாள்லாம் வேணும் வெட்டுறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம்ல, இரு ஏதாவது இங்கே கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மரத்துலையும் தேடுறாரு. ஒரு மரத்தில் வந்துட்டு யாரோ அங்கே வந்துட்டு இந்த மாதிரி தென்னங்க இதெல்லாம் அறுப்பாங்கள்ல. ஸோ அருவாள் வந்துட்டு குத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ ஜிமின் அதை எடுத்துகிட்டு கத்தியாக கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இதை வந்துட்டு 2 பேத்துக்கும் சீவ தெரியல. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்காவது தெரியும், பார்த்துருப்பீங்க. ஸோ நானே பண்ணுற கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் குதறி வச்சுருப்பார். அதெல்லாம் கரெக்டாக இது பண்ணி அதை செதுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ செதுக்கி முடிச்சுட்டு ஒரு வழியாக அந்த இளநியெல்லாம் குடிக்கிறதுக்கு மாதிரி வந்துடல. ஸோ கரெக்டாக இது பண்ணிட்டீங்க. இப்போ அதை குடிக்கணும். உள்ள ஸ்ட்ரா இல்லை. ஸோ ஜிமினுக்கு ஸ்ட்ரா இல்லாமல் குடிக்க தெரியாது. நீங்கள் குடிச்சிடுவீங்க, ஆனால் ஜிமினுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஜிமினுக்கு கொடுக்குறீங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு என்னது ஸ்ட்ரா கொடு அப்படிங்கிறாரு. ஸ்ட்ராக்கு நான் எங்கே போகிறது, அப்படியே குடிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும் எனக்கு எப்படியும் குடிக்க தெரியாது வயன் அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ நீங்கள் சரிங்க நான் குடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாய் வச்சு டபக்குன்னு மேலே கவுத்திக்கிறீங்க. ஒரு சொட்டு கூட கீழே சிந்தலை. அப்படின்ட்டு வாய் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் பாதி குடிச்சிட்டு என்னங்க ஜிமின் நீங்கள் குடிங்க, இந்த மாதிரி தான், இது வேண்டாம் வேறு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எடுக்கிறதுக்கு போகிறீங்க. ஏன்னா எச்சி இல்லையா அதனால். ஸோ ஜிமின் வந்துட்டு இப்போ எப்படி குடிச்சா, நீங்கள் போய் அங்கே வெட்டுறதுக்குள்ளே அவருக்கு க்யூரியாசிட்டி தாங்க முடியல, எப்படி குடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரியே வாயை வச்சு அதை அப்படியே கவுத்துறங்கிற பேரில் மொத்தமாக கவுத்திட்டாரு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா மொத்தமாக மூஞ்சி கண்ணும் அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாகவே ஊற்றிடுது. அப்படியே வடிஞ்சு வந்து ஷர்ட்டெல்லாம் நனைஞ்சிடுது. நீங்கள் இன்னொரு இளநீ போட்டுட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா பைப்பில் ஃபுல்லாக நனைஞ்சு போய் நிற்கிது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ எப்படி குடிச்ச, எங்கள் பாரெல்லாம் சிந்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்த மாதிரி பவுச்சில் வச்சுட்டு நிற்கிறாரா. ஸோ உங்களுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. இது கூட குடிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளநியை வெட்டி எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் தூரமாக போனீங்க அப்படின்னா இந்த நிறைய பப்பாளி எல்லாம் வச்சுருப்பீங்களா மரம்லாக்குள்ள. ஸோ அதில் வந்துட்டு ஒரு இலையை வெட்டி அதில் ஸ்ட்ரா மாதிரி வரும்ல. ஸோ அதை வந்துட்டு கட் பண்ணி கொடுக்குறீங்க. இந்தாங்க இப்போ குடிங்க அப்படின்னு சொல்லவும் இதை முதல்ல நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் குடிக்கிறாரு. ஸோ குடித்ததுக்கப்புறமா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, பேசாமல் இங்கே இருந்துடலாம் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ நீங்கள் இருந்துட்டா பரவாயில்ல, ஜாலி தான், இங்கே இருந்துக்கலாம், ஆனால் நீங்கள் தான் எப்பவுமே ஆஃபீஸ்ன்னு போயிடுவீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஆமாம் ஒர்க்கு முக்கியம் இல்லை. ஸோ நமக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்மளை பார்த்துக்கணும், நம்ம பசங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டடீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம பசங்களா அப்படின்ட்டு வெக்க வேற வருது. அப்படியே ஷை ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் அதை நோட் பண்ணிட்டாரு. என்ன மேடம் ஏதோ ஷை ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. இதை கேட்காம இருந்ததாக கூட பரவாயில்ல, கேட்டாரா. ஸோ உங்களால் இன்னும் ஒரு மாதிரி செம்மையாக ப்ளஷ் ஆகுது. அது வந்து ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அதான் வயன், நாளைக்கு நம்மளுக்குன்னு ஒரு குழந்தைங்க வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஸ்டடீஸ் கொடுக்கணும், அவங்க கேட்குறதெல்லாம் பண்ணணும், நிறையா நமக்குன்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், தப்பாக எடுத்துக்காத நீ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இல்லை தப்பாக எடுத்துக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. சரி ஓகே எனக்கு ஒரு மாதிரி பிசுங்குது இதெல்லாம் சிந்தனைங்காட்டிக்கும் அப்படின்னு சொல்லவும் வாய்க்காலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ண சொல்கிறீங்க. அந்த ஷர்ட்டெல்லாம் வந்துட்டு அப்படியே வாஷ் பண்ணிக்கிறாரு. இப்படி தான் அந்த 1 வீக்கும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபெஸ்டிவல் விட காட் கொடுத்த கிஃப்ட் மாதிரி இருக்குது. ஏன்னா அவரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அவரும் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டைம் உங்களுக்கு எதை கொடுக்குறாரு, செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்கு லைஃப்பெல்லாம் உங்களுக்கு அந்த 1 வீக்கில். ஸோ அப்படி தான் லீவ்லாம் முடிஞ்சுட்டு கிளம்புறீங்க. உங்களுக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை, உங்களை விட ஜிமினுக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா அந்த இடம்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, எந்த டென்ஷன் இல்லாமல், டிப்ரெஷன் இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல் இருந்திருப்பார். திரும்ப எப்போ இவங்க கூப்பிடுவாங்க நம்மளை அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நம்ம வீடு எப்போ வேணால் வரலாம், அங்கே கூப்பிடணுங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும்
அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்துடலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாரா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக வந்துட்டு காரில் ஏறி போகிறீங்க. வீட்டில் எல்லாத்துக்கும் பாயில் சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே பொண்ணு ஹாப்பியாக தான் இருக்கா, பையன் நல்லா வச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. சரி ஓகே நான் உங்களுக்கெல்லாம் பாய் சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்படியே தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வந்ததுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போகணுமா அப்படின்னு சொல்லி குழந்த மாதிரி கேட்குறாரு. நீங்கள் இது என்ன புது கேள்வி அப்படிங்கிறீங்க. அது வந்து ஆஃபீஸ் போனால் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல, மிஸ் பண்ணுவேன்ல அப்படிங்கிறாரு. என்னடாப்பா அது என்னோடய கோல்டு ஹஸ்பண்டா இப்படி என்கிட்ட பேசுகிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கோல்டு ஹஸ்பண்டா, அது என்னடி கோல்டு ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்குறாரு. அதான் 6 மாதமாக மூஞ்சி உடனே வச்சுட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பீங்கள்ல, அதுக்கு பேர் தான் கோல்டு ஹஸ்பண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இப்படியெல்லாம் கூட நீ எனக்கு நினச்சிட்டு பேர் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. வைப்பேன் என்ன இப்போ, அப்படி தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே பழச வீடு, இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க போகணும், இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ் போகணும், 1 வீக் லீவ் போட்டிருக்கீங்கல்ல. ஸோ போயிட்டு எல்லோரும் ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, அடுத்த கிளைண்ட்டெல்லாம் என்ன ஏதுங்கிறத பார்க்கணும், நிறையா ஒர்க் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, போயிட்டு வாங்க ஈவினிங் வந்துடுங்க சீக்கிரமாக அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு போக மனசே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் என்னடா இவன் புதுசாக பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அது வந்துச்சு. மீன் இப்போதைக்கு வேலை முக்கியம், வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அப்படியே தாட்டி விட்டுறீங்க ஒரு வழியாக. ஸோ அவர் போனதுக்கப்புறம் உங்களுக்கு சிரிப்பாக வருது. என்ன பண்ணிகிட்ருக்காரு இவர் அப்படிங்கிற மாதிரி செம ஷை ஆகுது உங்களுக்கு. அப்படி தான் ஈவினிங் ஆகுது. ஸோ நீங்கள் போய்ட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணுறீங்க, அதாவது கொஞ்சம் மதிய டைம்லேயே கபோர்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ எடுத்து பார்க்குறீங்க, இது எதுவுமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை அங்கேயே வச்சிடுறீங்க. ஸோ வச்சுட்டு அப்படி போய்ட்டு ஒர்க்கு பார்க்குறீங்க. ஸோ அந்த கபோர்டை க்ளோஸ் பண்ண மறந்துட்டீங்க. அப்படி தான் ஈவினிங் ஆகுது. ஜிமின் வராரு. ஸோ வயன் அப்படின்ட்டு ஓடி வந்து கிச்சனில் நின்றுட்டுருப்பீங்க. ஸோ உங்களை தான் வந்துட்டு கட்டி பிடிச்சிக்குவாரா. ஸோ நீங்கள் எங்கே போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஃபுட் ரெடி பண்ணி வைக்கிறியா, நான் வெளில சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், அதெல்லாம் நீ ஏன் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறானே அப்படின்ட்டு. என்ன பிரச்சனை, வீட்டில் சமைச்சு கொடுத்தா நீ ஏன் பண்ணுறேங்கிறீங்க, நான் பண்ண வேறு யார் பண்ணுவா, அப்போ இது கூட எனக்கு ரைட்ஸ் இல்லையா, நான் பண்ணுற சாப்பிட கூட நீங்கள் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறீங்க கோவத்தில். சரி மீன் வந்துட்டு இரு ஏன்டி ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் கோவப்படாமல் கொஞ்சுவாங்களா, எப்போ பாரு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், இல்லை அதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, நீ ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும், நீ ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கட்டும் தான் சொல்கிறேன். இல்லைனா பரவாயில்லப்பா, நீ டெய்லி எனக்கு சமைச்சு கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு அந்த கேன்டீன் சாப்பாடு சுத்தமாக பிடிக்காது, நீ சமைச்சு கஷ்டப்பட வேணாமே தான் நான் அதை சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு நல்லாவே புரியுது, டோட்டலாக நீங்கள் அவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு வேலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் நீங்கள் அதை வேறு மாதிரி புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ சாரி ஜிமின், கோவப்பட்டுட்டேன், சரி ஓகே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஸோ ஜிம்மி அப்படியே பார்க்குறாரு, என்னடா நிமிஷத்துக்கு ஒருக்கா அன்னியன் மாதிரி மாறிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முனைக்கிட்டே போகிறாரு. உங்களுக்கு அது காது வேறு கேட்டுச்சு, சிரிப்பாகவே இருக்கா. சிரிச்சுட்டு நின்றுருப்பீங்க. ஸோ ஜிம் போய்ட்டு குளிச்சுட்டு வராரு. ஸோ குளிச்சுட்டு கரெக்டாக வெளில வரும்போது அந்த கபோர்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களோட கபோர்ட் திங்ஸ் எதுவுமே அவர் பார்த்ததில்ல, என்ன வச்சுருக்கா இதில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு அந்த ஒரு ஃபைல் நீங்கள் வச்சுருப்பீங்களா. ஸோ அந்த ஃபைல் இருக்குது, நிறையா திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபைலோடைய பொத்துன்னு கீழே விழுது, அந்த ஃபைலில் கை தவறி விழுந்திருக்கும். என்னடா அதுன்ட்டு எடுக்கிறாரு. ஸோ எடுத்தால் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்குது. மேடம் டாக்குமெண்ட்டெல்லாம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு டிவோர்ஸ் பத்திரம் ஒரு கலர்ஸ், அந்த டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்டு. அதை பார்த்துட்டு ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கா, சைன் வேறு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி மனசே உடஞ்சிருது. அவர் வந்துட்டு உங்ககிட்ட கோல்டாக பிஹேவ் பண்ணுவார் தான், பட் வந்து எப்படின்னா உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு தெரியாது. கரெக்டாக அவர் எப்பவுமே தனியாகவே இருந்தங்காட்டிக்கும் அந்த மாதிரி தான். ஒரு நாள் கூட உங்களை டிவோர்ஸ் பண்ணணும், உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சே இருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் பத்திரம் வரைக்கும் வாங்கி வச்சுருக்கமோ அவருக்கு ஒரு மாதிரி அது ஹர்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் எங்கடா போன மனசில் இன்னும் காணோன்ட்டு வரீங்க. ஸோ வந்து பார்த்தா அவர் அப்படியே கடையில் உட்காந்துருக்காரு, அதை கையில் வச்சுட்டு ஒரு மாதிரி
பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம ஷாக்கு. இது எப்படி இவர் கை கிடச்சிச்சு அப்படின்னு. அப்போ தான் யோசிக்கிறீங்க, கடவுளே மத்தியமே கிழிச்சு போட்டிருந்தா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வரீங்க. ஸோ ஜிம்மி அப்படியே முறைக்கிறாரு. அது வந்து ஜிம்மின் அப்படின்னு சொல்லவும் ஸோ ஜிம்மின் டக்குன்னு எந்திரிச்சு என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் தூக்கி அப்படி வீசுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே செம்மையாக பயந்து ஃப்ரெஞ்ச் ஆகிருப்பீங்க. அது வந்து ஜிம்மின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை எனக்கு புரியல, டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி சைன் வேறு பண்ணி வச்சுருக்க, இப்போ என்ன அதில் உனக்கு நான் சைன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ தான் லைஃப் நல்லா போச்சுன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை. ஸோ ஜிமின் அது வந்து அப்படி நீங்கள் சொல்லுவேன் எதுக்காக இதை வாங்கினேன், எப்போ வாங்கினேன், சைன் கூட பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பக்கத்தில் வந்து முறைச்சிட்டே கேட்குறாரா. ஸோ அப்படியே பயந்துகிட்டே நிற்கிறீங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஜிமின் வந்துட்டு ஓகே நீ எது பேச வேணாம், உனக்கு அதில் சைன் தானே வேணும், அதனால தானே மேடம் சைன் பண்ணி வச்சுருக்கீங்க, டிவர்ஸ் தானே வேணும், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுக்கிறாரு. ஸோ பேனா தேடிட்டு இருக்கிறாரு சைன் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஜிமின் சொல்லிட்டே இருக்கீங்க. அமைதியாக இருவாயின், நீ சைன் பண்ணி வச்சுருந்தா நானும் சைன் பண்ணி கொடுக்கணும்ல, அதுதானே முறை, என்ன பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேனா தேடிட்டு இருக்காரு. ஓகேடியா, ஸோ இந்த ஒன் ஷாட் இப்போதைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். இல்லை அப்படின்னா வேணாம், அதை அப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்களே வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஓகே பேனா கிடைக்கல, ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மினை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி நீங்களே எடுத்துக்கோங்க. ஸோ இல்லை அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் போடுறேன், ஓகேவா? கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க வேணுமா வேணாமா அப்படிங்கிறத. ஏன்னா 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் கிளம்பணும் டைம் ஆயிடுச்சுடியே. ஸோ சாரி கோச்சிக்காதீங்க பாதியில் நிறுத்துறேன்னு. ஓகே ஸோ டாடா பை, லவ் யூ, சராங்க, டாடா பை. ஓகே சீனியரே அண்ட் ராகவிடியர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னால் வந்துட்டு ரிப்ளை பண்ண முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க சரியா? நான் கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் டைம் வந்துட்டு முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது, அதனால் அடுத்த நாள் ரெக்கார்ட் கூட பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால் ஒரு மிக்க வீடியோவும் இது போட முடியல, மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா காது வலி இப்போ தான் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு வருது, அதனால் இன்றைக்கி போட்டேன், ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் போடுறேன். இல்லைனா கூட அப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம், வேறு பார்ட் போட்டு வேறு ஒரு ஒன் ஷாட் போடலாம். சரி ஓகே டாட்டா சராங்க.